ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேமுக்குள் பிரவேசித்த நாளை நினைவு கூர்ந்து குருத்தோலை ஞாயிறு எல்லா திருச்சபைகளிலும் அனுசரிக்கப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் குருத்தோலை ஞாயிறு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 21:3 ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரில் 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்க்கும் போது யாராவது எதாயிலும் கேட்டால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். சீஷர்களும் போய் அந்தபடியே கழுதையையும் குட்டியையும் அவிழ்த்து கொண்டு ஆண்டவரிடம் வருகிறார்கள். ஜனங்கள் அந்த கோவேரி கழுதையின் மீது வஸ்திரங்களை விரித்து அதை அலங்கரிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதன் மேல் அமரச் செய்து, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆண்டவர் பவனி செல்லும் வழிநடுகிலும் வஸ்திரங்களை விரித்து மர கிளைகளை உடைத்து போட்டு கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களின் துதிகளுக்கு மத்தியில் மகிமையாய் எருசலேம் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறார். எருசலேம் நகரமே அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருந்தது போல நீங்களும் நானும் பல்வேறு காரணங்களினால் கட்டப்பட்டிருக்கிறோம். பாவத்தினாலே, சாபத்தினாலே, வியாதியினாலே, வறுமையினாலே, கடன் பிரச்சனையினாலே, குடும்பத்தில் சண்டையினாலே, இப்படி ஏதேதோ காரணங்களினால் கட்டப்பட்டிருக்கிறோம். அவைகள் இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்தது போல நீங்களும் கூட இருமனம் உள்ளவர்களாக இதை செய்யவா அதை செய்யவா என்று எப்பொழுதும் குழப்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் கட்டுகளை உடைத்தருகிறார். கழுதையும் கழுதை குட்டியும் ஆண்டவரிடம் வந்தது போல நீங்களும் குடும்பமாக ஆண்டவரிடம் வாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். யாருமே பயன்படுத்தாத அந்த கழுதை ஆண்டவருக்கு பயன்பட்டது. ஒருவேளை இந்த உலகம் உங்களை நீ எதற்கும் லாயக்கில்லை, உன்னால் எந்த லாபமும் இல்லை என்று உங்களை புறக்கணித்திருக்கலாம், அல்லது உங்களை அடிமை போல கட்டி வைத்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு பயன்படும் வேலை வந்திருக்கிறது. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை சுமந்து செல்ல நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயம் விடுதலை அடைவீர்கள். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். 1 சாமுவேல் 2:8 இப்படியாக சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் புழுதியில் கிடக்கிறேன், குப்பையில் கிடக்கிறேன், எனக்கென்று எதுவும் இல்லை, நான் மிகவும் எளியவன், அவ்வளவு ஞானம் எனக்கில்லை என்று உங்களையே தாழ்வாக நினைத்துக் கொண்டு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைபட்டுக் கொண்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு இருக்காதீர்கள். இது உங்களுக்கான நேரம். அவர் உங்களை புழுதியில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்ப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார். அன்றைக்கு ஆண்டவரை சுமந்த கழுதைக்கு மேன்மை கிடைத்தது போல இன்றைக்கு ஆண்டவரை சுமக்கிற உங்களுக்கு நிச்சயம் மேன்மை உண்டாகும். செப்பனியா 3:20 சொல்கிறது போல, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளில் எத்தனை பேர் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களை நீர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அவர்களை மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவனியாக எந்த நகரத்துக்குள் பிரவேசித்தார்? ஏ நாசரேத்து, பி கானாவூர், சி கப்பர்நகும், டி எருசலேம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.